ஹலோ வணக்கம். ஆர்ட்ஸ் காலேஜ் அண்ட் டிப்ளமோ அண்ட் எம்பிபிஎஸ் அண்ட் எம்டி. லெட்டு பேனல் எழுதும்போது கை ரொம்ப வலிக்குதா? உங்கள் கை வலிக்காமல் இருக்க நான் ஒரு ஐடியா தரேன். அந்த பேனா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். என்ன பேனான்னா செல்லோ பேனா. 40 ரூபாய்க்கு மேலே, அதுக்கப்புறம் 60 ரூபாய்க்கு மேலே, அப்புறம் 140 ரூபா, அப்புறம் 200 ரூபா, 220 வரைக்கும் பேனா இருக்குது. செல்லோ பேனா. அப்புறம் ரோரிட்டோ பேனா, இங்கு ஜாட்டர்னு ஒரு பேனா இருக்குது. அந்த பேனா அதுக்கு மேலே எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கி யூஸ் பண்ணலாம். சரி, அதுக்கப்புறம் பெரி கேடியன் லெட்டு பேன். அதில் 100 ரூபாய்க்கு மேலே தான் எடுத்துன்னு இருக்கும். அந்த பேனா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அடிக்கடி வாங்க முடியலையா, அதுக்குள்ளே லெட்டு, அதாவது ப்ளூ லெட்டு, பிளாக் லெட்டு அடிக்கடி போடுற மாதிரி அந்த மாதிரி உள்ள இந்த 3 கம்பெனி இந்த பேனை எடுத்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சரி, யூஸ் ஆகும். சரியா? அதுக்கப்புறம் மேப்பர்டு ஷார்ப்னர்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா, இப்படி ஷார்ப்பு சீவும்னா அந்த குப்பை அதுக்குள்ளேயே தங்கிக்கும். அதாவது எக்ஸாம் எழுதும் போது வெளியே கொட்டக்கூடாது சொல்லி ரூல்ஸ் பேசுவாங்க அந்த மாதிரி ஸ்கூலு காலேஜில். அங்கே அது யூஸ் ஆகும். சரியா? அதனால மேப்பர்டுங்கிற ஷார்ப்னர் வாங்கி ஷார்ப்னர் சீவி அந்த குப்பை அதுக்குள்ளே வச்சுக்கணும். சரியா? அந்த மாதிரி பெரிய ஷார்ப்னர் இருந்தால் சரி வாங்கி வச்சு. அது நான் என் காலத்தில் வந்து இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை 6 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருது. இப்போ 20 ரூபா, 25 ரூபா, 30 ரூபா கூட இருக்கும். நீங்கள் எக்ஸாம் சமயத்தில் வாங்கினா கூட போதும். ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த மேப்பர் ஷார் அப்புறம் வாங்கி யூஸ் பண்ணிக்குவோம். சரியா? அப்புறம் ஹீரோ பேனா யூஸ் பண்ணுற ஃபேன்ஸுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். நான் ஒரு டைமு ஹீரோ பேனா யூஸ் பண்ணியிருக்கேன். கேட்ரேஜ் போடுற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் கேட்ரேஜ் போடுற பேனா, ஹீரோ பெரிய பேனா பெரிய வாங்கினா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் எக்ஸாம் எழுதுகிற ஆளுங்க. சரியா? லெட்டு இல்லைன்னா இந்த இந்த இங்கு பேனா யூஸ் பண்ணுற ஆளுங்க யூஸ் பண்ணால், இங்கு பேனா யூஸ் பண்ணுற பெரிய யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதை விட்டால் கேம்லின் பேனாவில் 2 பேனா இருக்குது. ரொம்ப காஸ்ட்லி பேனா ட்ரினிட்டி பேனான்னு ஒன்று இருக்குது. ட்ரினிட்டி தான் ஃபஸ்ட்டு. அடுத்து இன்னொரு அதுக்கு மேலே இருக்க காஸ்ட்லி பேனா இருக்குது. இது 2 பேனா என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? பெரி கேடியன்லேயும் ஒரு இங்கு பேனா இருக்குது. 100 ரூபாய்க்கு மேலே, இப்போ 120, 130 ரூபாய்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பேனா யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் கை வலிக்காது. அதாவது லெட்டு பேனா யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த பேனா யூஸ் பண்ணுற பெரிய இருக்க சொல்கிறேன். இங்கு பிளாக் இங்கு வாங்கி எழுதலாம், ப்ளூ இங்கு வாங்கி எழுதலாம். சரியா? அதான் எக்ஸாம் எழுதுக்கு இந்த 2 இங்கு மட்டும் வாங்கிக்கோங்க. நல்ல பேனா வாங்கி எழுதுங்க. அதாவது ப்ளூ லெட்டில் எழுத பிடிக்காதவங்க இங்கு பேனா, நான் சொன்னேன் இந்த இங்கு பேனா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். யூஸ் ஆகும். சரியா? அப்போ தான் கை வலிக்காது. தேங்க்யூ காட். இப்போ நான் சொன்ன எல்லா பேனாவும் கை வலிக்கவே வலிக்காது. அந்த அளவுக்கு காஸ்ட்லியான பேனா, கரெக்டான பேனா சொல்லியிருக்கேன். தேங்க்யூ காட்.